நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணணுங்கிற ஆசையை கொடுக்குறது. அதுதான் இரவு முழுக்க உட்காந்து முழிச்சிருந்து தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன். உங்கள் கருத்தை மறக்காமல் எனக்கு தெரிவிச்சுட்டு போங்க ப்ளீஸ் நண்பர்களே. வாங்கிட்டு போறதா ஓனர் எங்க ஓனர் வாசலே நீ பாத்துற முடிச்சு கொடுங்க கோரி. சார் சார் ஏன் சார் கத்துறீங்க? என்ன சார்? அப்பாவி பச்சை குழந்தைகளை கொன்னு குவிச்சு பல பச்சளை குழந்தைங்க தாய்ப்பால் இல்லாம பசிக்கு பால் இல்லாம செத்து போய் மருத்துவம் பார்க்க காசு இல்லாம நோயிலே செத்து போய் ஒரு எதிரியை வீழ்த்ததுக்காக அவனை சார்ந்தவங்க எல்லாம் பலி கொடுத்து அவளுக்கு பிடிக்காதவன ஒரு பொண்ணு விரும்பிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக ட்ரெயின் வந்து தள்ளி காலத்துக்கு அந்த பொண்ணை ஊனமாக்கி பல அநாத பிள்ளைங்க படிக்க வேண்டிய ஸ்கூல் எல்லாம் மூடி பல பாவி பெண்கள்லாம் நடு தெருவுல சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இத்தனை பாவத்தையும் செஞ்சுட்டு அப்படி அசால்ட் ஆலையில ஒருத்தி கையால நீங்க ஏதாவது வாங்குவீங்க? அவ கையால உங்க பொண்ணுக்கு சேலை வாங்கி கொடுப்பீங்க? அவ கையால ஒரு முறைக்கு தண்ணி தான் வாங்கி கொடுப்பீங்களா? அப்பேற்பட்டவளை சுட்டு கொல்லணும் சார். சுட்டு கொல்லணும். ஆனா நீங்க கடையில வேலை கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்பேற்பட்ட ஒருத்தி கையால நான் என் வீட்டு பொண்ணுக்கு சேலை வாங்கிட்டு போனோம். பல உயிரை காவு வாங்கினவ கையால என் கூட பிறந்தவளுக்கு நான் சேலை எடுத்துட்டு போனோம். உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன அவளை வேலையில வைக்காம போங்க. ஆனா அவ கையால எங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. அவளை வேலை எடுத்து சொல்லி நாங்க கேட்கல. இப்பேற்பட்டவ கையால நீங்க வாங்கிங்களா நான் கேள்வி. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு சத்தியமா தெரியாது சார். இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் நல்லா வந்தது. என் கடைக்கு வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய கஸ்டமர், பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்க பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அதனாலதான் சார் இந்த பொண்ணை நான் வேலைக்கு எடுத்தேன். அவ யாரு என்னன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்க? பல உயிர்களை காவு வாங்கினவா, ஏய் பிசாசே, இவர கையில்லாதவா, பல பெண்களை அனாதையாக்குனவா, பல குழந்தைங்களை அனாதையாக்குனவா, எங்க அனாதாசனத்துல வளர வேண்டிய பிள்ளைங்களை அனாதையாக்கி எங்கேயோ நாடு கடத்தினவா. இப்ப அந்த குழந்தைங்களா எங்க எப்படி சித்திராத அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. படுத்தா எங்களுக்கு தூக்கம் வராது. அந்த குழந்தைங்க அம்மா அப்பான்னு கத்துறதா எங்க காதுல கேட்டுட்டே இருக்கு. இப்படி ஒரு படு பாதவத்தைவா இவர கையில்லாத ஜென்மம். நீ வெளியில போலாம். அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ பாத்துக்க வேலை. பாவம்னா எல்லாம் பாவம் தான். ஆனா சில பாவங்களுக்கு மன்னிப்புன்னு உண்டு. ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. தயவுசெய்து கடை விட்டு வெளியில போ. நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. ஒட்டிச்சு தோட்டத்துக்குள்ள போயிரு. ஆளு மண்டைய பாரு. சாரி சார், எனக்கு அவளை பத்தி தெரியாது. சாரி சார், நீங்க இருங்க சார், நான் உங்களுக்கு சேலை எடுத்து கொடுக்க சொல்றேன். ஒரு இல்லாத பொண்ணு கையால சேலை வாங்குவோம். இந்த மாதிரி பொண்ணுங்க கையால சேலை விற்காதீங்க சார். சேலை எடுக்க வரவங்க நிச்சயமா கல்யாணத்துக்காகவும் நல்ல விஷயத்துக்காக எடுக்க வருவாங்க. இந்த மாதிரி பாவி கையால வாங்கிட்டு போக கூடாது. பார்த்து வேலை கொடுங்க. பல உயிர்களை காவு வாங்கினவா நீங்க. அன்னைக்கு இன்ஸ்டியூட் அந்த அம்மா அதெல்லாம் தரமட்டமாக்கினாலே இந்த படு பாதவத்தி தான். எங்க அம்மா இப்ப எந்த இதுமே பண்ணாம ஒதுங்கி போயிட்டாங்க. கம்பீரமா அடைஞ்ச பொம்பளைய தலைக்குனிய வச்ச பாதவத்திவா. அந்த பொம்பளை சாபத்துக்கு இவன் நிச்சயமா ஆளாவா. அவங்க கண்ணீர் இவளை சும்மா விடாது. சின்ன வயசுல இருந்து மத்தவங்களுக்காக வாழணும், பல பெண்களை படிக்க வைக்கணும், பல பெண்களை வாழ வைக்கணும், பல பெண்களுக்காக இலவசமா வாழன பெண்ணு, புரட்சி பெண்ணு நடப்படமாக்கிட்டா சார். இப்ப வெறும் கோட்டு கேச மட்டும் பாத்துக்கிட்டு எந்த நல்ல கருத்தையுமே நான் செய்யவே மாட்டேன், தோத்து போயிட்டேன், இனி நான் யாரையும் படிக்க வைக்க மாட்டேன், யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க. ஐயோ, அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பதான் நீங்க அவங்க பிள்ளைங்களா? நாங்க அவங்க பசங்க தான். நீங்க இருங்க சார், நானே உங்களுக்கு சேலை எல்லாம் எடுத்து போடுறேன் சார். மறுபடியும் நீங்க இன்ஸ்டியூட் ஆரம்பிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க அந்த அம்மா கிட்ட மறுபடியும் ஆரம்பிக்க சொல்லுங்க சார். இருங்க சார். என்னங்க சார்? என்ன சார், என் தம்பி என்னைக்காவது ஒரு நாளே அன்னைக்கிளி அம்மா குடும்பத்துல நீங்க யார பார்த்தாலும் இத கொடுங்கன்னு ஒன்னு சொல்லிட்டு போயிருந்தான். அவனும் அங்கதான் சார் படிச்சான். நான் அந்த அம்மாவை பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. சின்ன வயசுல எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆளுக்கோ தசையா போயிட்டோம். என்ன என் மாமா வளர்த்தாரு, அதனால நான் கரையேறிட்டேன். என் தம்பியை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அன்னைக்கிளி அம்மா இன்ஸ்டியூட்ல தான் படிச்சு வளர்ந்தான். இப்போ உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கான்.
அமெரிக்கால இருக்கான். அவன் எப்பவுமே சொல்லுவான் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏதாவது கொடுன்னு. நான் பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இதுல 10 லட்ச ரூபா இருக்கு சார். உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க சார். அம்மா இன்னும் எந்த முயற்சியும் பண்ணல. அப்படி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க உங்களை தேடி வந்து இதை வாங்கி கொடுத்தோம் சார். இதுல உங்க நேர்மை தெரியுது சார். சார் ஆரம்பிச்ச உடனே சொல்லுங்க சார். என் சார்பா கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்வேன் சார். ஓகே சார், இனி வேலைக்கு எடுத்தா பார்த்து எடுங்க சார். இனிமேல் இந்த தவறு நடக்காது சார். இருங்க சார், நான் சேலையை எடுத்து போடுறேன். என்னடி ஆளு ஒரு மார்க்கமா நின்னுகிட்டு இருக்கா? ஆமா, நான் பாவண்டி. நீ இப்படிலாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நான் கதை போட்டுனா திறக்க மாட்டேன். எல்லாரும் சிரிப்பாங்க பாத்துக்க. நிஜமாதாண்டி. அத கொல்லவே மாட்டேக்கியா? பட்னி தானே போட்டிருக்க. உண்மை சொன்னா உனக்கு கோவம் வருது. போத்த போமா இல்ல? சரி சரி. இல்ல இதுல உனக்கும் ரோஹிணிக்கும் சேலஞ்ச் வந்திருக்கேன். எனக்கும் ரோஹிணிக்குமா? அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்த, சரி. உனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்த. ஏன் 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்க? தப்புதான், கையில காசு இல்ல. தங்கச்சிக்கு இது வரைக்கும் விளக்குன்னு செலவு எதுவுமே எடுத்து கொடுக்கல. அதான் அவளுக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்தேன். அது கேட்கல, எனக்கே எடுத்தீங்கன்னு தான் கேட்டேன். கூட பொண்ணுக்கு எடுத்துட்டு வர, பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு வராம நல்லா இருக்குமா? உன் மனசு கஷ்டப்படாது. எதுக்கு கஷ்டப்பட போகுது? இப்பதானே கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இல்லடே, அது எல்லாருக்கும் எடுத்த மாதிரி எடுத்த. உனக்கு தனிப்பட்ட முறையில எடுத்து கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்து கொடுப்பீங்களா? என்கிட்ட போன போட்டு கேட்டிருக்க வேண்டியதானே, வேணுமா வேண்டாமானே? தங்கச்சிக்கு அதிகமா எடுத்துன்னு வருத்தம் இல்லையே? கொல்ல போட்டுருவேன். தெரியும், என் தேர்மொழி பத்தி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தங்கச்சிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும்போது உனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. 200 ரூபாய்க்குனாலும் உனக்கு எடுத்துட்டு வந்தாதான் அதுல சந்தோஷம் இருக்கும். கூட பொண்ணருக்கு எடுத்துட்டு வந்தது சரிதான். அதே நேரத்துல கெட்டவளுக்கு எடுத்து கொடுக்கணும்ல. அவ அடுத்த வீட்டுல வாழ்றா, அதனால கொஞ்சம் அதிகம். நீ என் கூட இருக்க, எப்ப வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். அதான் கொஞ்சம் கம்மியா எடுத்து. ஐயோ, நான் எதுவுமே நினைக்கல. இருந்தாலும் என் மன திருப்திக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அவட்ட நீனே கொடுத்துருன்னு. நீங்க கொடுக்க வேண்டியதானே? நான் அண்ணன் எப்படினாலும் செய்வேன்னு அவளுக்கு தெரியும். நீ மைனி, நீ கொடுத்தா சந்தோஷப்படுவல்ல. அண்ணன் கொடுக்கறது பெரிய சிலடி, எப்படினாலும் கொடுப்பான்னு தெரியும். ஆனா மைனி கொடுத்தா அவளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. இன்னொன்னு, அவளுக்கு இன்னும் உன் மேல அதிக பாசம் வரும்ல. நம்ம அண்ணி நமக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு உன் மேல ஒரு பாசம் வரும்ல. உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. பொண்டாட்டிக்கு தெரியாம தங்கச்சிக்கு செய்யற ஆம்பளைங்க இருக்க மத்தியில இதை நீ கூட என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னீங்க பாருங்க. இன்னும் உன் மேல அதிக பாசம் வரும்னு சொன்னீங்க பாருங்க. அங்கதான் நீங்க இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா வரும்போதே அவளை பார்த்து கொடுத்துருக்கலாம். இல்ல எனக்கு தெரியாம கூட கொடுத்துருக்கலாம். நீங்க அப்படி பண்ணல. நான் வேற நீ வேறையா? இல்ல உனக்கு தெரியாம நான் அவளுக்கு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? தங்கச்சிக்கு போய் யாராவது திருட்டுத்தனமா கொடுப்பாங்களா? உன் சமூகத்தோட கொடுக்கறதா நல்லது. நீங்க பாருங்க, என் கையால வாங்கதை விட நம்ம அண்ணன் எடுத்து கொடுத்துருக்கான்னு தெரியும் போது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுலயும் தாய் தப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பனே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அவ அப்பாவே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அதுல அவளுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் ஆனந்தமும் வேற எதுலயுமே கிடைக்காது. புருஷன் 10,000 ரூபாய்க்கு கூட எடுத்து கொடுக்கலாம். ஆனா அந்த கூட பிறந்தவனை எடுத்து கொடுக்கானுங்க பாருங்க, அதுக்கு ஈடு எதுவுமே வராது. நீங்க உங்க கையாலே அவளுக்கு கொடுங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்களை அப்பா மாதிரி பாப்பா. நீங்க கொடுக்கும்போது அவளுக்கு நீங்க அப்பாவா தான் தெரிவிங்க. அதுலயும் அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து கொடுங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லைங்கிற வருத்தம் அவளுக்கு வரவே வராது. நீ ரொம்ப கவலைப்படுறியடி. ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் நீ ஏங்குற மாதிரி தெரியுது. நான் வேற எதையும் புரிஞ்சுக்காம இருக்க. இங்க பாரு, உனக்கு நான் எல்லாமே இருப்பேன். உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் செய்வேன். உனக்கு யாருமே இல்லைன்னு தான் தெரிஞ்சு கட்டியிருக்கேன். அதனால எல்லாமா நான் இருந்துதான் ஆகணும். இருப்பேன், எல்லாமா நான் இருப்பேன். உனக்கு அப்படி எந்த வருத்தமும் இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் உங்க கூட இருக்கேன். அவ அப்படி இல்லல்ல, தனியா வாழ்ந்துட்டு இருக்கல. எனக்கு விக்கி தருண்லாம் அழகா செய்யறாங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அண்ணன் தம்பி இல்லாத குறைய அவங்க தீர்த்துட்டாங்க. இந்த டேனியல் பையா விக்ரமே, அவங்க கிட்ட காசு இருக்கா இல்லையா? இருக்க காசுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுப்பானுங்க. அது வாங்கும் போது எனக்கு கூட பொண்ணாண்ட வாங்கின மாதிரி தான் இருக்கும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களே உங்க தங்கச்சிட்ட கொண்டு கொடுங்க. சரி, சந்தோஷமா கொண்டு கொடுங்க. நீயும் வாயா. இருக்கட்டும், நீங்க போய் கொடுங்க. அப்புறம் சொல்லு. உங்க பையனை தூக்கிட்டு போங்க. ஏன்? இப்போ அவளுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு? அவ பெத்த பையனை விட நீங்க பெத்த பிள்ளை மேல தான் உசுரா இருப்பா. வந்து 2 நாள் ஆகுது. 2 நாளும் அவ பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விட
அவ உங்க புள்ளைய தூக்கிச்சு கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். கண்ணே வைரமே, என் தங்கம், என் அப்ப, எங்க அம்மா, அவ சொல்லி அவ மனசுல கதெல்லாம் சொல்லிதான் அந்த புள்ளைய தூக்குதா. அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கணும். உங்க புள்ளைய அவ அப்பாவே பிறந்து வந்த மாதிரி பாக்குறா. அவ அந்த புள்ளைய தூக்கும் போது அவ மனசுல இருக்க சந்தோஷத்தை பாக்கணுமே. அண்ணன் மேலேயே பாசம், இப்ப அண்ணன் பெத்த புள்ள மேல அதுக்கு மேல பாசம். அத்தைக்காரி பாசம். சொல்லுவாங்க அத்தைக்காரினா அரக்கின்னு. இல்லவே இல்ல, அவ பாசத்தை மனசுக்குள்ளதான் வச்சிருப்பா. அண்ணன் மேலயும் அண்ணன் பெத்த புள்ள மேலயும் அவ எவ்வளவு உயிரா இருக்கானே அது அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அது அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். போங்க, உங்க பையனை தூக்கிட்டு போங்க. அவனையும் தூக்கிட்டு போய் அவங்க கையால நீங்களும் கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவா. மனைவிங்கவா தெய்வம் கொடுக்குற ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். புரிஞ்சுக்கிட்ட மனைவி கிடைச்சா வாழ்க்கை சொர்க்கம். பொண்ணுக்கும் அப்படிதான். புரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா அவ வாழ்க்கை சொர்க்கம். நீங்க நினைச்சா எவ்வளவு விஷயத்தை என்ன மறைச்சிருக்கலாம். 10,000 ரூபாய்க்கு எடுத்து என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கவே வேண்டாமே. நீங்க உண்மையா இருக்கீங்க, அதனால எனக்கும் உண்மையா இருக்குன்னு தோணுது. இப்ப 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு நான் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன்னு சொன்னா எனக்கு தெரியாமல போயிருக்கும். நான் சந்தேகப்பட்டிருப்பேன். உங்க மேல ஆத்திரமும் கோவமும் வரும். இப்படி நம்மகிட்ட உண்மை இல்லாம இருக்காருன்னு ஒரு நான் ஏதாவது வேண்டதில்ல பாப்பேன். இப்படிதான் எல்லா குடும்பத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. அவகிட்ட உண்மையை சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் அவளுக்கு வந்துடும். மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் புருஷன் நம்ம கிட்ட உண்மை சொல்லிட்டாருங்கிற சந்தோஷமும் கருவும் அவளுக்கு இருக்கும். என் புருஷன் என்கிட்ட உண்மை மட்டும் தான் பேசுவாங்கிற கருவும் அவட்ட இருக்கும். ஆனா உண்மையை மறைச்சிட்டோம். புரிஞ்சு போச்சு. உங்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மை சொன்னீங்களே, அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், உனக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? கொண்டு கொடுங்க. இந்த 1000 ரூபாய் நீ வாங்கல. உங்க மைனி கொடுத்தானே கொண்டு கொடுங்க. உனக்கு நன்றி வாங்கிட்டு வந்த. எனக்கு வாங்கிட்டு வரல, என்னை ஏமாத்ததுக்காக வாங்கிட்டு வந்தீங்க. நான் ஏதோ நினைச்சிருவேன்னு வாங்கிட்டு வந்தீங்க. கொண்டுறேன் போங்க. அது வேண்டாம், நடிக்கண்டாம், போய் கொடுங்க. இல்ல உன் மனசு நோகமே தான் தெரியும். எப்படி சண்டைக்கு வந்துருவா, அதனால பேருக்கு ஒண்ணு வாங்கிட்டு போமேன்னு வாங்கிட்டு வந்தது. ஒழுங்கா அவகிட்டே கொண்டு கொடுங்க சொல்லிட்டேன். எனக்கு அன்பா பாசமா என் பொண்ணாட்டிக்கு தான் வாங்க போறேன்னு வாங்கிட்டு வர 200 ரூபாய் சேல போதும். போங்க. ஐ லவ் யூ பொண்ணே. ரெடி, ஐ லவ் யூ. சரி போய் கொண்டு கொடுங்க. நீ எனக்கு கிடைச்ச வரண்டி. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ரொம்ப கொடுத்து வச்சவன்டி. அடி நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். ஐ லவ் யூ டி. நான் விளையாட்டுக்கு சொல்லலடி, நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டி. டி உனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. திருட்டு மொழி தாண்டம் ஆடுது. நான் என்ன பண்ணாலும் என்ன கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். என்னங்க லஞ்சமாங்க? நான் லஞ்சம் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கணும்னு உனக்கு தெரியாது. ஆமாங்க, எனக்கு நல்லா தெரியுங்க. லஞ்சம் இல்லடி, பரிசு. அடேங்கப்பா, கவிதை கவிதை. அட ஐ லவ் யூ பொண்ணே. நடிச்சீங்கன்னா மூஞ்சில குத்திடுவேன். என்னது? உனக்கு செருப்பு கட்டல தான் வாங்கிட்டு வந்தேன். என் நம்பரு அதே ஏழு. கடைக்காரங்க நம்பர் கொடுத்துட்டு வாங்க. ஏய் சரி உண்மை சொல்லிட்டேன். ரோகிணிக்கு வாட்ச் எடுத்தேன் ஒரு 2000 ரூபாய்க்கு. அதனால எனக்கு ஒரு 200 ரூபாய் செருப்பு எடுத்து கொடுத்து நீங்க லஞ்சத்தை சரி கட்டுறீங்க. உனக்கு வாங்குறதுக்கு எனக்கு துட்டு இல்ல. நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன். அவளுக்கு வாங்கிட்டு வரேன்டி. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரேன்னு கேப்பா. அதான் நீ ரொம்ப நாளா வீட்டுக்கு போறது செருப்பு இல்ல நீயா. அதான் ஞாபகம் வந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். டேங்கப்பா, ஞாபகம் இருந்துச்சா? கேட்டு எவ்வளவு நாளுங்க இருக்கும்? பாரு ரொம்ப போட்டாத. நான் உன்கிட்ட கையில காசு கொடுக்கணும், வாங்கிருக்க வேண்டியதானே. நான் வாங்கலாம் இருக்குங்க, உங்ககிட்ட கேட்கேன். வாயில பிடிச்சதே பேசுவா. இவகிட்ட மட்டும் என் சாமுக்கு செல்லுபடியா அமண்டுக்க. நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்குவோமா? என்னங்க? இல்ல நீ இன்னும் தாய்மையா இல்லையா, இன்னும் உனக்கு தாய்ப்பாசம் அதிகமாயிரும். ஓ சரி கட்டுவீங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. என்னால முடிஞ்சதை நான் செய்ய முடியும். ஓட்டாதீங்க, கொன்னுருவேன். சரி காட்டுங்க. அவளுக்கு என்ன வச்சாங்க நீங்க? 2500 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 2300 ரூபாய் கொடுத்தேன். அவ கோல்டன் வச்சுக்கலாம் ஆசைப்பட்டு கிடந்தா. ஆமா சொல்லிட்டு இருந்தால, அதை வாங்கிட்டேன். சரி கொண்டு கொடுங்க. நீ செருப்பு வாங்கல. கோத்த கலப்பாதீங்க, போடுங்க. உன் சைஸ் எனக்கு தெரியாதாடி, போட்டு பார்த்தா வாங்கினேன், உனக்கு சேரும். சரி வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, இருக்கட்டும், நான் வீட்டுல போட்டுக்கிறேன். சரி இந்தா, இதை கொண்டு ரோகிட்ட கொடு. நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க, கொண்டு கொடுங்க. நான் கொடுக்கறதுக்கும் நீ கொடுக்க வித்தியாசம் இருக்காடி. அவன் அம்மா மாதிரி பாக்கா, நீ கொண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவல்ல. அம்மா எப்படி கொடுப்பான்னு அவளுக்கு தெரியும். நீங்க முத கொண்டு கொடுங்க, போங்க. அண்ணன் தம்பி கொடுத்தாதான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம். நான் கொடுக்கறதே இல்ல, போங்க. நான் பழைய துணி கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிடுவா, அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அண்ணன் கொடுக்கறதுல அதுக்கு ஈடே கிடையாதே. கொண்டு கொடுங்க. இல்லடி, நான் கொடுக்கறத நீ கொடுத்தா நல்லா இருக்கும். வா, நான் சொல்றேன்ல, நீங்களும் தருணும் சேர்ந்து கொடுங்க, போங்க. தருண் கிட்ட காசு இல்ல, நீங்களும் அவனும் சேர்ந்து கொடுத்துருங்க, போங்க. நீ வரலையா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போய் கொடுங்க. உனக்கு நான் எதுவும். எனக்கு ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட ஏற்கனவே வாட்சி இருந்துச்சு. சரி அடுத்த திருப்பு போன சொல்லும்போது உனக்கு எல்லாம் வாங்கி தரேன்னா. சரிங்க, பாத்துக்கலாம். நீங்க கொண்டு கொடுங்க, போங்க. நீ வா, வந்து கூட நில்லுவா. அவன் அண்ணன் ஒரு சேலை எடுத்தான். அப்படியா? ஆமா. சரி வாயன் சேர்ந்து கொடுத்துருவான், அவன் சந்தோஷப்படுவல்ல. வா. சரிங்க. அட அண்ணனும் மைனியும் கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, கொஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னைய மண்டபத்துக்கு போகலையா?
பழைய போர்வை தான் தரணுமா? இல்ல மண்டபத்துல வேலை எல்லாம் நடக்க அப்படில. நானும் விக்ரம் அங்கதான் நிக்கும். ஜெயராஜனை இப்பதான் வந்தாவ. இப்பதான் வீட்டுக்கு வந்தா ஜெயராஜனை. அது வரைக்கும் அங்கதான் நின்னாவ. பழைய போர்வை வேணுமா அந்த டேபிள் எல்லாம் மூடதுக்கு? இருக்கா அப்படி? எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். நீ அப்படியே கொஞ்சம் சுவாரும் போட்டு வந்துருது இல்ல? ஏம்மா நீ இந்த மாதிரி சாப்பிடாம இருந்த? மண்டபத்துக்கு போனேன், நேரம் ஆயிட்டு. நான் தான் பாதி பசி எனக்கு தாங்க முடியல, அதான் வந்துட்டேன். இல்ல அந்த சோத்தை தின்னுட்டு வேலை பார்க்கலாம்ல. பசியோட ஓடி வந்திருக்கா? அதான் வந்துட்டேன் இல்ல. சீக்கிரம் ஜோல போடுங்க, எனக்கு பசி தாங்க முடியல. இருடா நான் எடுத்துட்டு வரேன். இல்ல அங்கே ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல. நான் மட்டுமா இருக்கேன் வாங்கி சாப்பிடுறதுக்கு? நம்ம ஊர் பையில 2-3 பேர்ல வேலைக்கு வந்திருக்கானுவ, அவனெல்லாம் கிடக்கானுவ. கட்டுப்படி ஆகுமா? சரி நீ மாப்பிட்டு சொல்லிட்டு வந்துருக்கோண்டு தானே. சரி இருக்கட்டுமேனு தாங்கிக்கிட்டேன். சரி நான் சாப்பிட்டு கிளம்புறேன். அந்த போரை மட்டும் எடுத்து வைக்க சொல்லுங்க. கையில காசு வச்சிருக்கியால? கிஷோர் கொடுத்தா 2000 ரூபாய். போதும் ஏப்பா, இது தாராளமா போதும். அந்த புள்ள வந்துட்டு அப்படி போன் அடிச்சேன், சாயங்காலம் போல தான் வருவேன்னா. எங்க அப்பா சாயங்காலம் போனா போதும்னு சொல்லிட்டாராம். அந்த பிள்ளை இங்க வந்து அதோட நிக்கும்ல. இப்ப அப்பா விடமாட்டாவல்ல. இல்ல அக்கமா வந்துட்டாலும் அப்படி வேலைக்கு போயிட்டு. வேலை வாங்குறது யாரு? மதன் மாமா வச்ச வேலைக்குன்னு வேலை வாங்கிட்டு இருக்காரு. இன்னும் அக்கா மாதிரி வரல. சரில நான் போய் அக்காவை கூட்டு வந்துடுறேன். நேரம் ஆயிட்டு. சரிண்ணே. ரோகிணிக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்ப கொடுத்துருந்தேன். நான் போய் அக்கா மாதிரி கூட்டு வந்துடுறேன். மைனி யாராவது முட்டை கிட்ட பொறிச்சு விட்டுடி. நான் அதை பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இரு நான் வரேன். சீக்கிரம் மைனி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு. இருல ஒரு முட்டை மட்டும் பொரிச்சு தரேன்ல இரு. என் பசியில நிக்க போது இருக்க சோத்த போது போட்டு கொடு. இத கொண்டு கொடுங்க நான் வரேன். கொண்டா. இல்ல அங்க வா. இல்ல உட்காந்து சாப்பிடு. நான் போய் அக்கால கூட்டு வந்துடுறேன். சரிண்ணே. உட்காந்து சாப்பிடல. சரிண்ணே. என்ன இந்த குழம்பு கொஞ்சம் ஊத்திக்கண்டா. இல்ல நீ நேத்தே போனா தானே மண்டபத்துக்கு? ஆமா. ஆமாவா? சரி நீ கொஞ்சம் தூங்கு. இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கு. வேற உங்க அண்ணா வந்து போ. மண்டபத்துல வேலை அந்தாலும் கிடக்கு. இல்ல சொல்லுதும்ல ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு போல. சரி அண்ணி. எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். இல்ல உட்காந்து சாப்பிட்டு போ. தண்ணி குடிச்சிட்டு போறேன். சரிங்க அண்ணி. இத்தாண்டி எனக்கான சந்தர்ப்பம். இறங்கி வாடி, இறங்கி வா. இருக்க லட்சணமா நீ புருஷங்கிட்ட விட்டு கொடுத்து போக முடியலன்னா இப்படித்தான் அனுபவிக்கணும். தம்பிக்கு கல்யாணம், சொந்த தம்பிக்கு கல்யாணம். லீவ் கட்டா கொடுக்க மாட்டேங்கிங்க. நாளைக்கு காலையில கல்யாணம். லீவ் எடுத்தீங்கன்னா மறுநாள் இருந்து வேலைக்கு வர வேண்டாம். அது எப்படி? அர்ஜென்ட்டுக்கு கூட லீவ் கொடுக்காம எப்படி? வேலை செய்யறதா செய்யுங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. எங்களுக்கு லீவ் வேணும். சரி, நாளைக்கு உங்களுக்கு லீவ் வேணும் அப்படிதானே? ஆமா. அப்போ நாளைக்குள்ள வேலையை நிக்க பாத்துட்டு போங்க. அவன் எங்க தம்பி. அவன் கல்யாணத்துக்கு நாங்க யாரோ மாதிரி போனா நல்லா இருக்காது. அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாரும் இல்ல. அது எனக்கு தெரியாது. வேலை செஞ்சுட்டு இதே ட்ரெஸ்ல கிளம்புங்க. சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு கிளம்புங்க. எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? போங்க போங்க, வேலையை பாருங்க. வா பேசி வேஸ்ட், கிளம்பலாம். வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. அப்படின்னா தான் நாளைக்கு லீவ் எடுக்கலாம். மறுநாள் வந்திருக்கணும். இல்ல இந்த மாசம் நீங்க எவ்வளவு வேலை பார்த்திருந்தாலும் அவ்வளவு பணம் கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் அநியாயம். அது என் பையனோட ஃபீஸுக்கு வச்சிருக்கேன். தேவையில்லாம வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு வேலை என்னால வர முடியலன்னா சம்பள பணத்தை வெட்டிடுவேன். என்ன? ஒண்ணு இல்ல. இவர்கிட்ட இறங்கி போவாதக்கா. வேலையை பாருங்க. இப்பவுமே 4 மணி ஆயிட்டு. நாங்க ஏற்கனவே நேத்து நைட்ல இருந்து வேலை பார்க்கறோம். அது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே எப்படி வேலை பார்க்க முடியும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷங்க தானே நீங்க. எவ்வளவுதான் நாங்க வேலை பார்க்க முடியும்? நேத்து நைட்ல இருந்து வேலை பார்க்கறோம். இவன்கிட்ட கெஞ்ச வேண்டாம்க்கா. மகாராணி மாதிரி வாழன்னு கூப்பிட்ட வரல, இப்படித்தான் அனுபவிக்கணும். புருஷனை விட்டு வெளில போயிட்டா சுகபோகமா வாழ நினைச்சீங்களோ? புருஷன் கூட இருக்கிற வரைக்கும் தான் சுகபோகமா வாழ முடியும். இல்லைன்னா இப்படிதான். எனக்கு தெரியாது, நீ வேலை பார்க்கணும். சரி, நாங்க வேலையை பார்த்துட்டே போறோம். நேத்து நைட்ல இருந்து வேலை பார்க்கறானா? ஏண்டி ஏண்டி நம்ம சித்திரவதை பண்ற? ஏண்டி இப்படி கஷ்டப்படுற? உன்னை கொடுமைப்படுத்தக்கூடாது நினைக்க. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு கொடுமைப்பட்டு தோணுது. என்னால முடியல. சரி, நல்ல நேரம் ஆயிட்டு. இந்த ஜெயராஜ் போய் நம்மள என்ன நினைப்போம்? நம்ம அக்கா மாதிரி வேணிக்குன்னே நம்ம கல்யாணத்துக்கு இப்படி பண்ணுதவன் நினைச்சிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஆமாக்கா, ஒரு வேலை செய்யல. அந்த பையனுக்கு ஒரு சோறு கூட நம்ம பொங்கி கொடுக்கல. அதை விடுங்க, ட்ரெஸ் மாத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மதன் பையன். இப்ப நம்ம இப்படியே போனா எப்படி ஊருக்குள்ள போக முடியும்? தம்பிமார பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? அத்தி, நான் அதை வேற மறந்துட்டேனே. எட்டி போற வழி எங்கேயும் ட்ரெஸ் மாத்த முடிய மாட்டி? தெரியலையக்கா.
எட்டி ட்ரெஸ் மாத்திட்டு தாண்டி போனோம். இப்படியே பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? நானும் அதான் பாக்கேன். இடி போராட்ல இருந்து பேச்சமக்கா வீட்டு அங்க மாத்திட்டு போமா. பேச்சமக்காவிய மாவ வீட்டுக்கு போயிட்டாவல. ஏட்டி அப்பனால இப்ப ஊருக்குள்ளலாம் அப்படி போக முடியாது டி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப என்ன பண்ண? ஏடி வேற யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களாடி? இப்படியே போக முடியாது. சரி அங்க ஆறு இருக்கு, அங்க குளிச்சுட்டு அப்படியே ஈர துணியோட போயிடுவோம். கேட்டா குளிச்சுட்டு வந்தோம் அதான் இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அதான் சரியான ஐடியா. அப்படி பண்ணிடலாம். என்னக்கா என்ன என்ன அலங்கோலம் இது? மில்லில தானே வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க, இது என்ன? அதே யூனிஃபார்ம் மாத்திட்டாங்கடா. எவ்வளோ எப்படி வந்தானுவ? டேய் நீங்க மண்டபத்துக்கு போகல? இது என்ன அலங்கோலம்? ஏல தம்பி அதெல்லாம் ஒண்ணு இல்லல. நாங்க தடகாத்தமா நல்ல போஸ்டிங்ல இருந்தோம், உங்களை இப்படி விட்டுட்டோம்ல. என்ன இருந்தாலும் நாங்க என் குடும்பத்தை தானே பார்த்துருக்கோம். இல்ல அவரோட குடும்பத்தை பார்க்கறதுல நேரம் கரெக்டா இருக்குது. அதுக்காக இப்படியா? ஏன் அக்கா நீங்க இந்த இதுலதான் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச வேலைதான்டா நாங்க பார்க்க முடியும். நாங்க என்ன படிக்கவா செஞ்சிருக்கோம்? மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்ல. எங்களால எங்கட வேலை பார்க்க முடியும்? தெரிஞ்ச வேலையை தான் பார்க்க முடியும். இந்த வேலையை விட்டு எனக்கு வேற எந்த வேலையுமே தெரியாது. நான்லாம் பிறந்ததுல இருந்து இந்த வேலையை பார்க்கேன்டா. எனக்குலாம் ஒண்ணும் தெரியல. இல்ல இனி வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம். நான் பாத்துக்கிறேன்க்கா. இனிமேல் நீங்க இந்த வேலைக்கெல்லாம் போக கூடாது. இல்ல வீட்டு சும்மா தானே இருக்கோம். ஏதோ வீட்டுல கை செலவுக்குலாம் ஆகும்ல. அப்படி கைச்சல ஒண்ணும் வேண்டாம். இதுக்கு மேல நான் உங்களை அனுப்புனா நான் தம்பியே இல்ல. எனக்கா சொல்லிருக்கலாமேக்கா. நான் பாத்துக்கிறேன்க்கா. செம்மலேக்கா மதன் படிப்புக்கு தானே, நான் பாத்துக்கிறேன்க்கா. இனிமேல் இந்த வேலைக்கெல்லாம் வேண்டாம்க்கா. என் தமிழக்கா உங்க பசங்களுக்கு தெரியுமா தெரியாத நீங்க இப்படி பண்றது? யாரையும் நம்பி இருக்க கூடாடா. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவன் வாழ்க்கை தான் அவன் பார்க்கணும். நான் என்ன நம்பி இருக்கதான் எனக்கு மதிப்பு. அதுதான்டா எனக்கு தைரியம். டேய் அது உங்களுக்கு தாண்டா அப்படி தெரியுது, எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா எங்க சொந்த உழைப்புல நிற்கும். யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கல, அந்த ஒரு சந்தோஷம். அப்போ எங்களை அடுத்தவங்கள பாக்குறீங்களாக்கா? தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. ஏய் இப்ப சரி வச்சு நாளைக்கு உங்க பிள்ளைல வளரும், அதுல படிக்க வைப்பீங்களா, கரையேத்துவீங்களா, எங்களை பாப்பீங்களா? சரிப்பட்டு வருமாடா? நாங்க சாகிற வரைக்கும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. சாவதுக்கு முதல் நாள் கூட எங்க வேலையை பார்த்துட்டு தான் நாங்க சாவோமே தவிர எவன் கையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுன்னு உறுதியா இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறத நாங்க கௌரவமா நினைக்கோம். எங்களுக்கு இந்த வேலை தான் செய்ய தெரியும். இதுல கிடைக்க வருமானம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கு, போதும். இது வரைக்கும் யார்கிட்டயும் கை நீட்டி நிக்கல, யார்கிட்டயும் கை நீட்டி வாங்கல, அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு போதாதா? உங்க மாமா என்னை கைவிட்டாரு. இந்த தொழில் தானே என்னை காப்பாத்துச்சுது. என்னையும் பிள்ளையும் அம்போன்னு விட்டுட்டு போனாரு. அவனை படிக்க வைக்கிறதுக்கு என் தொழில் தான் எனக்கு கை கொடுத்தது. எந்த தொழிலாக இருந்தாலும்டா வருமானம் வருதுல்ல, போதும். யாரையும் கொள்ளடிக்கலை, ஏமாத்தலை, திருடலை. அது வரைக்கும் மனசுக்கு சந்தோஷம் போதும். எங்கள் லைஃப் இப்படியே ஓடிடும். இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. சரிடா, நாங்களும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மண்டபத்துக்கு வரோம். எனக்காக வேண்டாக்கா. எனக்கு இதெல்லாம் பாக்குற சக்தி இல்லக்கா. வேண்டாம். என்ன உங்க புள்ளையா தானே பாக்கீங்க. சத்தியமா ஒரு வயசு நான் உங்களுக்கு போட்டுற மாட்டேனா? சொன்னீங்களே சாகிற வரைக்கும் உழைச்சிட்டு சாவுன்னு. நீங்க சாகிற வரைக்கும் சத்தியமா சொல்றேன்க்கா, என்னால சோத்த போட முடியும்க்கா. நீங்கள் சோத்தை போடுவீங்கடா, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் தம்பி மாறு அப்படிப்பட்ட தம்பி மாறு. டேய் சின்ன சின்ன விஷயத்துக்கும் மற்றவங்க கையை எதிர்பார்க்கறது கொடுமைடா. அதை விட வாழதை விட சாவது மேலே. சோத்துக்காக வாழ்றது வாழ்க்கை இல்லடா, யார் கையும் எதிர்பார்க்காம வாழ்றதுதான் வாழ்க்கை. 10 ரூபா வருமானம் எங்க கையில வந்தாலும் அது கொடுக்கற தைரியம் வேற எதுவுமே கொடுக்காடா. சோத்துக்காக நாங்க வாழலடா, பிறர் கையேந்திர கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ஒரு அழகான மோதிரம் வாங்கி கொடுக்கணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்சில் போட்டு, அப்பா பேர் அம்மாவுக்கும் அம்மா பேர் அப்பாவுக்கும் போட்டு அழகான ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கணும். அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். பாவம் அவங்களுக்கு என்ன ஆண் வரிசா இருக்குதே, செஞ்சு போட்டு அழகு பார்க்கறதுக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்மளே செஞ்சு போட்டு அழகு பார்க்கணும். அழகான மோதிரம் எடுத்து கொடுக்கணும். இங்க எந்த கடை நல்லா இருக்கும்? சரி அந்த கடைக்கு போகலாம், அது நல்லா இருக்கும். அழகான மோதிரம் எடுத்து கொடுக்கணும். அம்மாவும் அப்பாவும் அந்த தங்க மோதத்தை போட்டு நிக்கணும், நல்லா இருக்கும். அப்படியே ஜெயராஜ் மாமாவுக்கும் ஒரு மோதத்தை எடுத்துடலாம். கல்யாண கிஃப்ட் வேற கொடுக்க வேண்டியிருக்கு.
சரியா இருக்கும். சரி 3 மோதிரம் எடுத்துட்டு வந்துடலாம். அன்னக்கிளி, விலகாத சொந்தம் இருக்கு, தனியாக்கி போனாளே, பிரிவாலே நானும் வாட, வழிகாட்டி போனாளே. அன்னக்கிளி, இப்ப நீ வெளிநாட்டுல இருக்கதா கேள்விப்பட்ட. எப்படி இருக்க? ஓ, உன் மாமா கல்யாணத்துக்கு வந்தியா? எந்த நாட்டுல இருக்க? ஏன் நாட்டை சொன்னா வந்து டார்ச்சர் பண்ணதுக்கா? இல்ல, அப்போ நான் எந்த நாட்டுல இருந்தா உனக்கு என்ன? கேட்டேன். ரொம்ப நாள் ஆயிட்டு அதான் கேட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, வேலை பார்க்க வாழ்றேன். இப்ப யார் தொந்தரவும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். சரி. எங்க இல்ல, எங்க என்ன வேலை பாக்குற? லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? யாருங்க இவங்க? அனக்கேலே, நான் கட்டிக்க போற பொண்ணு. நீ என் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்ட, அவனுக்கு என்ன வாழ்க்கை அமைச்சுக்கிட்டான். எனக்கு கிடைக்க வேண்டிய மறுபடி நல்ல வாழ்க்கையெல்லாம் தட்டி கழிச்சான். என்னை தனி மரமாக்கணும். என்னை காலத்துக்கு கண்ணீரில மிதக்க வச்சான். காதலுங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கினான். இப்போ அவன் வாழ்க்கையில செட்டில். நான் காதல தோத்து பெத்தவங்களை வேதனைப்படுத்தி பெத்தவங்களை காலத்துக்கு கண்ணீர்ல மூழ்க வச்சு என் வாழ்க்கைய நாசமனாக்கி அடுத்து கிடைச்ச நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் இழந்தேன். துரதிருஷ்டசாலியா வந்து நிக்கிறேன். என் வாழ்க்கைய சீரழிச்சவன் லைஃப்ல செட்டில். யாருங்க இந்த பொண்ணு? அதான் அன்னக்கிளி. ஓ, அன்னக்கிளியா? எக்ஸ் ஒய்ஃபா? உங்க எக்ஸ் ஒய்ஃபான்னு கேட்டேன். அது சரி, நான் கார்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. எடுத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. நீதான். சரி, போயிட்டு வரேன். நான் போறேன். தப்பு பண்ணிட்டேன். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலே நல்ல மனைவியா நடந்துக்கிட்டா. ஒன்ன உருட்டி மிரட்டி அடிமையா வச்ச எனக்கு இப்போ கட்டிக்க போறவளை கூட அடக்க முடியல. உன்னை அடிச்சு உதச்சி சித்திராதப்படுத்தி குடும்பப்படுத்தி நரக வேதனைப்படுத்தின எனக்கு இவளை எடுத்து பார்த்து ஒரு முறை கூட முறைக்க முடியல. உன்கிட்ட ஆணுங்கிற ஆணவத்தை காட்டின எனக்கு இவன் கிட்ட நெருங்க கூட முடியல. நான் செஞ்ச பாவம். ஒன்னா அடிமையாச்சு நடத்தினேன். நான் இப்போ காலத்துக்கும் அடிமையா இருக்கேன். உனக்கு விடுதலை கிடைச்சிட்டு நான் விடுதலையை இழந்துட்டேன். உனக்கு அது விடுதலைன்னு ஒண்ணு கிடைச்சிட்டு போயிட்டேன். நான் செஞ்ச பாவம். நம்பி வந்தவளை கைவிட்ட பாவம். காதலுங்கிற பேர்ல சின்ன பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி செஞ்ச பாவம் இப்போதான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிசினஸா தோத்து போயிட்டேன். ஒரு பொண்ணுக்கு செஞ்ச துரோகம். கீழே வந்தேன். எனக்கு பணக்காரனாவே வாழ்ந்து பழக்கம். என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ பணக்காரிக்கு புருஷன் அப்படிங்கிற வேலையை வாங்கிட்டு பணக்காரங்கிற போர்வையில அடிமையா வாழ போறேன். என்னால ஏழையா இருக்க முடியல. அதனால பணக்காரங்கிற பேர்ல ஒரு பணக்கார வீட்டுக்கு மாப்பிள்ள அடிமை மாப்பிள்ளையா போறேன். இனி விடுதலைங்கிறது அகராதிலே கிடையாது. சிறகில்லாத பறவை வானத்துல பறக்க ஆசைப்பட்ட மாதிரி சிறகில்லா பறவையா வானத்துல பறந்துகிட்டு இருக்க. தொடுப்பு இல்லாம நடுக்கடல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்க. மன்னிச்சிருடு, மன்னிச்சிருடு. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவனை ஏமாத்தி அடிச்சு கொடுமைப்படுத்தி அனுப்பிட்டேனே. பெத்தவங்களை கூட தூக்கி எறிஞ்சிட்டு என்ன முழுசா நம்பினவள சித்திரப்படுத்தி வயிற்றுல மிதிச்ச அவன் புள்ளைய கொன்னு பாதி உயிரா உன்னை வெளியில அனுப்புறேன்னு உன்னை கொடுமைப்படுத்திருக்க, காதலிச்சிருக்க. ஆனா காதல் என்னை விட்டு போகலடி. உன்னை இழந்துட்டேன்டி. உனக்கு செஞ்ச பாவம் கொஞ்சமா நெஞ்சமா. பெத்த தாய் தப்பனெல்லாம் விட்டுட்டு வந்தேடி. பெத்த தாய் தகப்பனை விட நான் வேணும்னு வந்தவள கேவலம் பணத்துக்காக பதவிக்காக பழி வாங்குறதுக்காக நாசம் பண்ணி அனுப்புனேனே.
சீக்கிரம் வண்டியில இருங்க. ஆ, வந்துட்டேன். நல்லா இரு. எங்க இருந்தாலும் நல்லா இரு. நல்லா இரு. ரெண்டாவது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டுட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நல்லா இரு. நல்லா இரு. நீ நல்லா இருக்கணும். தெய்வமே, இந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும். எங்கேயாவது ஒரு ஓரமா நல்லா இருக்கட்டும். உன்னை பார்க்கணும் போல தேடிச்சது. எப்பமாவது உன்னை பார்க்க மாட்டேமான்னு தவிச்சா கண்ணால பார்த்துட்டேன். என் சொத்தா இருந்தா, என் பொண்டாட்டியா இருந்தா, என் புள்ளைய வயித்த சுமந்தா, எல்லாத்தையும் நான் சும்மானிட்டேனே. சார், அரை பவுனுக்குலாம் செயின் போட்டா நல்லா இருக்கா சார்? ஒரு பவுனுக்கு போடுங்களேன். அரை பவுனுக்கு போட்டீங்கன்னா எப்படி அத்துரும் சார். அதோட ஒரு பவுனுக்கு போட்டீங்கன்னா அப்படியே கிடக்கும். அதுக்கு தான் சார் சொல்றேன். இல்ல அதுக்கு இல்ல, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ம், சரிங்க சார், நான் பாக்குறேன். அரை பவுன்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இவனுக்கு சின்ன பையன் தானே, போதும். ஓகே. மோதிரம் எடுக்கணும். இன்சில் மோதிரம் இருக்கா? என்னென்ன இன்சில் வேணும் மேடம்? எஸ், அப்புறம் எம். அது தாராளமா இருக்கு மேடம். ஐயோ, சாரிங்க. அதுக்கு என்ன? ஹாய். வா, இங்க வா. இல்ல, தெரியாம சொல்லிட்டான். அதுக்கு என்ன? வாடா, வா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கல, நாளைக்கு தான் பேர் வைக்கிறோம். அப்படியா? என்ன பேர் வைக்க போறீங்க உங்க பையனுக்கு? என்ன நான் முடிவு பண்ணல. நாளைக்கு பேர் சுட்டுல வச்சுட்டு இன்னும் பேர் வைக்காம வச்சிருக்கீங்க? யோசிச்சேன், அமையல. சேர்மத்தரைன்னு வைங்க சார், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒரு நல்ல மனுஷனுடைய பேரு சார். நாட்டுக்காகவும் ஒரு பொண்ணுக்காகவும் உயிரே கொடுத்த மனுஷனுடைய பேரு. அதான் வைக்க சொன்னேன். இல்ல விருப்பம் இருந்தா வைங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா நான் அந்த பேரை வைக்கிறேன். நாளைக்கு பேசிட்டு என்ன வாங்கல. நாளைக்கு எங்க மாமாக்கு கல்யாணம், அதான் வந்திருக்கேன். அப்படியா? எப்போ பேசிட்டு வச்சிருக்கீங்க? காலையில தான். சரி, முடிஞ்சா வரேன். நல்லா கியூட்டா அழகா இருக்கான். ஆமா. இவங்க அம்மாவை கூட்டிட்டு வரல? இல்ல, கூட்டிட்டு வர முடியாது. ஏன்? இருந்தா தானே கூட்டிட்டு வர முடியும். என்ன சொல்றீங்க? இறந்துட்டா டெலிவரி. இவனை என் கிட்ட கொடுத்துட்டா அவ இறந்துட்டா. ஐயா, அதான் இந்த புள்ள அம்மானு கூப்பிட்டானா? ஐயோ, கவலைப்படாத, கவலைப்படாத. உனக்கு தெய்வமே அம்மாவா இருப்பாங்க. உங்க அம்மா உனக்கு தெய்வமா கூட இருப்பாங்க. நான் வேற கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டேன். அந்த மனுஷன் அழுறாரு சார். சரி, இல்ல வாங்கல. கண்டிப்பா வரேன். இல்ல, எங்க சார்பா வர்றதுக்கு யாரும் இல்ல. நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். ஐயோ, இந்த குழந்தைக்கு இந்த நம்ம வரக்கூடாது. சே, பாவமா இருக்கு. நம்ம அரை பவுன்ல ஏதாவது செயின் இருக்கான்னு பாப்போம். ஓனர் எனக்குனே ஒழிச்சு வச்சிருவாரு. எல்லாரும் பெருசுதான் வாங்குவாங்கன்னு. சார், அரை பவுன்ல தானே? நான் பார்த்து தரேன் சார். சரிங்க. அப்பா, இங்க நிறைய இருக்கு, இதை எடுத்து கொடுத்துருவோம். சார், எடை போட்டேன். அரை பவுனுக்கு கொஞ்சம் கூட வருது. என்ற அரை பவுனுக்கு தான் பணம் இருக்கு. ஒரு பவுனுக்கே எடுங்க, நான் காசு கொடுக்க. இல்ல, அதுல வேண்டாம், தப்பு. பேசிட்டு என்னோட கிஃப்ட். ஒரு பவுனுக்கே எடுங்க. ஓகே மேடம். இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. அவன் உங்களை அம்மானு கூப்பிட்டோன்னே நான் என் கூட சந்தோஷப்பட்டதை நினைச்சுதான் உங்ககிட்ட கொடுத்தேன். அம்மாங்கிற வார்த்தை விலை மதிக்க முடியாத வார்த்தை சார். எனக்கு அவன் ஃப்ரீயா கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த பணம் ஒண்ணுமே இல்ல. இல்லங்க, வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இருக்கட்டும். அம்மானு கூப்பிட்டானே, அம்மானு கூப்பிடு. சார், அம்மா. சார், இவனை நான் கொஞ்ச நேரம் வச்சு தரட்டுமா? சரிங்க. பக்கத்துல தான் ஒரு கார்டன் இருக்கு, அங்க போய் நிறைய நேரம் வச்சுட்டு இருக்கலாம். சரி சார், நம்ம ஜொல் எடுத்துட்டு அங்க போகலாம். சரிங்க. அம்மா, அம்மா. சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் தவிக்கிறது.
உன்னை வெறுக்கவும் முடியல, உன்னை இப்ப நேசிக்கவும் முடியல. என் நிலைமை எந்த அனுப்பும் வரக்கூடாது. உன்னை வெறுக்கல, உன்னை வெறுக்கவும் முடியல. அதே நேரத்துல என்னால உன்கிட்ட அந்த பழைய காதலோட இருக்க முடியல. உன்னை வெறுத்துருவனோ இழந்துருவனோ பயமாவும் இருக்கு. அதே நேரத்துல உன் கூட ஒன்னா கட்டிக்கிட்டு வாழறதுக்கும் எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. சத்தியமா சொல்றேன், என் நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. நீ என்ன கோழையாக்கிட்ட. கோழையா இருக்கிறதுக்கு எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டேன். அது என் கடமை. ஒரு ஆணா பிறந்தவன் ஒரு பொண்ணை காப்பாத்தணும். நீ என்ன அதை செய்ய விடல. என்ன கோழையாக்கிட்ட. உன் கால் மாட்டில் என்ன விழ வச்சுட்ட. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன் காலில் விழுந்தா பரவாயில்ல. கேவலம் ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாம உன் காலில் வந்து விழுந்த பாரு. உழும் போது தெரியல, உளுந்து எந்திக்கும் போது அசிங்கமா இருக்கு. உன் முகத்தை எனக்கு பார்க்க முடியல. உன் முகத்தை பார்த்தா வெறுப்பா அருவறுப்பா இருக்கு. கேவலம் இந்த உடம்புக்காக அவகிட்ட விழுந்துட்டோன்னு எனக்கு என் மேல அருவறுப்பா இருக்கு. இப்படி 2 பேரும் ஒரே ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத விட இல்ல. என்னங்க சொல்லு. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? இப்ப ஏன் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் நெருங்கி வந்தேன். எனக்கு அந்த பழைய ஜெயராஜ் மாதிரி தெரியல. பயமா இருக்கு. உங்க வாய் வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற டென்ஷன். வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்ல. இல்ல, பிடிக்கலன்னா சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேண்டாம்னு சொல்லிடுவோமா? இதுதான் சரியான சந்தர்ப்பமா? பிடிக்கலன்னு சொல்லிடுவோமா? பிடிக்கலன்னு சொன்னா நாமளா வாழலாம். நானா இருக்கலாம். ஜெயராஜ் அவன் மனசுக்கு பட்டதை செய்வான். தைரியமா பண்ணுவான். கம்பீரமா இருந்தேன். இதான் சரியா சந்தர்ப்பம். உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவோமா? கல்யாணம் பரவாயில்ல, பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நீங்க என்கிட்ட எரிஞ்சு விழுறதும் பாசமே இல்லாம நடந்துக்கிறதும் எனக்கு வேதனையா இருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் நிம்மதி இல்லாம இருக்கிறத விட இப்பமே. ஐயோ, பொண்ணுத்துல வேற தலைக்கு மேல கடனை வாங்கிச்சு. கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ பண்ண வேலை எனக்கு பிடிக்கிறதா. ஆனா அதை இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த பழைய ஜெயராஜ் தான் வேணும். நான் அவர்கிட்ட விளையாடணும். அவர் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கணும். எனக்கு அவர் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நாமளும் கொஞ்சம் இருந்துக்கணும். நமக்கான ஸ்தானம் எதுன்னு பாத்துக்கணும். என்ன நீ நம்பல? அப்படி இல்ல, நம்பலாம் இல்ல. அழுதுகிட்டே ரோட்டுக்கு வந்த எப்படி எனக்கு உன் மேல அந்த பழைய காதல் வரும்? அப்போ அதுதான் உங்களுக்கு கோவமா? அதுதான் இன்னும் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா? அப்பெல்லாம் இல்ல. சொன்ன நீ பண்ணது தப்பு தானே. நீங்க பண்ணது சரியா? சரி, நான் பண்ண தப்பாவே இருக்கட்டும். நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்டது தானே. நீ ஏன் இப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தின? நான் உன் கூட வாழ போறேன், நீ என் கூட வாழ போற. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு 3 மனுஷன் கிட்ட போய் சொன்ன? என் தனிப்பட்ட ஒழுக்கத்தை நீ எப்படி மத்தவங்க கிட்ட சொல்லலாம்? நீ இல்லடே, யாரா இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான், அவ ஒரு ஆண் கூட இருந்திருக்கா. அது எப்படி தப்பு இல்லாம இருந்திருக்கும்? அவங்களுக்குள்ள எதுவும் இல்லாம எப்படி இருந்திருக்கும்? 1 மாசம் ஒன்னா இருந்திருக்காங்க, தப்பு நடக்கலையா? என் ஒழுக்கம் போச்சு. என் ஒழுக்கத்தை நீ டேமேஜ் பண்ணிட்ட. அந்த பொண்ணு என்கிட்ட எதையுமே இழக்காம நீ கற்பை இழக்க வச்சிருக்க. உன்கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன், இல்ல யாருக்கும் தெரிய வேண்டானே. அப்பவே நம்ம பேசி முடிச்சு அந்த பொண்ணை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பி நம்ம சேர்ந்து அனுப்பியிருக்கலாம். அது நம்ம பர்சனல் டே. நீ என் தனிப்பட்ட ஒழுக்கத்தை நீ எப்படி மத்தவங்க கிட்ட சொல்லலாம்? நான் இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கூனி குறுக்கிதான் நிக்கேன். நான் பொண்ணு தர விக்கிட்டு தான் சலஜமா பேசுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூனி குறுகி நின்னுகிட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இல்ல நீ கற்பையை இறந்துட்டு வந்தாலும் நான் சத்தியமா யார்ட்டி காட்டி கொடுத்துருக்க மாட்டேன். நீ சத்தியமா நான் காட்டி கொடுத்துருக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு அடைக்கிற நன்றி நான் கொடுத்தேன். ஒரு பொண்ணை நான் காப்பாத்த தானடி செஞ்சேன். என்னை ஏன்டி இவ்வளவு அசிங்கப்படுத்தின? அது ஏதோ கோவத்துல, நீங்க எனக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல ஏண்டி பொண்ணுக்கு மட்டும் தான் கருப்புங்கயா, ஆணுக்கு இல்லையா? எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்டி. அன்னைக்கு நான் ரோட்ல போற ஒருத்தர் சொல்றேன், கெட்டிக்கு போற ஒருத்தி கூத்து அடிச்சது இன்னொருத்தின்னு சொல்றான். நாங்க 2 சேர்ந்து வாழாமலே எங்களை வாழ வச்சுட்டேடி. இது உனக்கு அசிங்கமா தெரியல? அந்த பொண்ணை நான் தொட வேண்டாம், ஆனா இப்ப எல்லாரும் தொட்ட மாதிரி தான் கற்பனை பண்ணிருப்போம். என்னால நிம்மதியா இருக்க முடியாது. குற்ற உணர்ச்சிடி.
அந்த பொண்ணை நான் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன் உனக்காக. அதே இடத்துல அந்த பொண்ணு அங்க அப்படியே விட்டுட்டு வந்தேன். நைட்டெல்லாம் அந்த பொண்ணு எவ்வளவு பயந்துருப்பா. ஒருவேளை அந்த நல்ல சிவத்தால நைட்டோ ஏதாவது ஆயிருந்தா அது என் வீட்லயே நடந்திருந்தா. சரி போனது போட்டோம். சரி இனி அதை பத்தி நினைச்சு ஒரு பிரச்சனை இல்லை. நான் கல்யாணத்துக்குலாம் சம்மதிச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை முடிச்சிடலாம். 2-3 நாள் ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறம் சரியாயிரும். சரி பயப்படாத, இங்க வா. இங்க வா. சரி பயப்படாத. என்ன யார்கிட்ட என்னால நெருங்க முடியல. என்ன என்னால இவளை அணைக்க முடியல. என்ன சரி வெளியில வேலை கிடக்கு, நம்ம போலாமா? சாரி, ரொம்ப சாரி. தப்பு பண்ணும்போது தெரியல, தப்பு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இனிமேல் சத்தியமா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்களை கட்டிக்கிறத இப்படியே எனக்கு இருக்கணும் போல இருக்கு. உங்க நெஞ்சில சாஞ்சிட்டு இருக்கணும் போல இருக்கு. எனக்கு ஏன் இவளை பார்த்தா வெறுப்பா இருக்கு. எனக்கு இவளை பார்த்தா வெறுப்பா இருக்கு, பயமா இருக்கு. சரி தோல்ல சாஞ்சிக்க. நான் தொட்டா உனக்கு எப்படி இருக்கு? இப்படியே இருக்கணும் போல இருக்கு. நாம 2 ஒண்ணா இருந்து பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? நமக்கு தான் நாளைக்கு கல்யாணமே. வேற என்ன ஒண்ணா இருந்து பார்க்கலாமா? எங்க நாளைக்கு தான் கல்யாணம். அதுக்கு என்ன? இதுக்கு ஒரு நாள் தானே. அதான் கேட்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாம ஏன் ஒண்ணா இருக்க கூடாது? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, தப்பு இல்ல. இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, இங்க யாரும் வர போறா? இப்படியும் ப்ளீஸ் கெஞ்ச வைக்காத. நமக்கு தான் எல்லாம், அதெல்லாம் தனியா இருக்க சொன்னாங்க. புரிஞ்சிக்கிறதுக்குதான். அதுக்கு என்ன, ஒண்ணா இருக்கலாமா? பயப்படாத, நான் ஒன்றும் முரடெல்லாம் இல்லை, மென்மையானவன் தான். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே பாட்டி சொன்னாங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும். இல்லங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரல. அப்படிலாம் இல்ல, நெஞ்சில சாஞ்சி பாரு. என்ன பாதுகாப்பா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான் தோணுதா? எனக்கு இப்ப அது மட்டும் தான் தோணுது. உங்க தோல்ல நான் இப்படியே சாஞ்சிட்டு இருக்கணும், இங்கே நான் அணைச்சு வச்சிருக்கணும். நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டு உங்க பொண்டாட்டியா, உங்க உசுரா என்ன நினைக்கணும். உன்னை நான் இழக்க மாட்டேன், யாருக்காவும் எதுக்காவும் இழக்க மாட்டேன். சரி எனக்கு நீ இன்னைக்கு வேணும். நான் இன்னைக்கு மட்டும் இவளை எடுக்கிறேன்னா நான் என்ன வேணாலும் மாறிடுவேன். எப்போத்தி எப்படி வேணாலும் மாறிடும். இன்னைக்கு இவன் கூட நான் இருந்தா மட்டும்தான் இவன் மேல ஒரு பாசம் வரும். இவன் என் பொண்டாட்டிங்கிற எண்ணம் எனக்கு வரும். என்னை நம்பி வந்தவங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா நான் ஏதாவது முடிவெடுத்துறேன், தப்பான முடிவெடுத்துறேன். இல்ல, நம்ம இன்னைக்கு ஒண்ணு இருந்தது ஆகணும். எனக்கு இப்ப தேவைப்படுது. எனக்கு நீ வேணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் புருஷன் தானே? உங்க விருப்பம். சரி எனக்கு வேணும், நீ வேணா. என்ன பாரு, என்ன பாரு, பயப்படாத. என்ன பாரு, என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ. என்ன அணைச்சு ஏதாவது கொடுடி, அணைச்சு ஏதாவது கொடுடி. ஏன் போயிட்ட? சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுக்கான இங்க வந்தோம். இல்ல நான் மனசு மாறிடுவேன். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இவன் இன்னைக்கு என் கூட இருந்தா இவன் என் சொத்து, என் பொண்டாட்டிங்கிற என்ன எனக்கு வந்துடும். நான் இவன் இன்னும் வெறுக்கல. இவன் செஞ்ச தப்பா தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இவன் யாரு? என்னையே நம்பி வந்தவா, எனக்காக வந்தவா. அவளுக்கு கோபம், பயம். இல்ல நான் இவளை இறந்துட்டேன். என்ன மாதிரி முட்டாள இந்த உலகத்துல வேற எவனும் இருக்க முடியாது. நான் இவளுக்காக தானே இவ்வளவு பண்ணேன். வா. சும்மா இருங்க. ஓய் ஒழுங்கா கிட்ட வா, சொல்லிட்டு இருக்கேன்ல, வா. இப்பவும் எனக்கு பயமா இருக்கு. நீங்க ரொம்ப மோசம், நீங்க ரொம்ப மரடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்கிட்ட நான் என்னைக்குமே என் முரட்டு பத்தியே காட்ட மாட்டேன். நான் பிடிச்சவங்க கிட்ட காட்டினதே இல்ல. ஏய் வா, என்ன பார்த்தா போமா இல்லையா? என்ன திட்டினீங்கல்ல, உன்னை தூக்கி கொஞ்ச நாள் முடிவு பண்ணிட்டேன். மற்ற நாள் தூக்குங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் தூக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ராத்திரி முழுக்க உன்னை தூக்கி வச்சிருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். வா வந்து அணைச்சுக்கோ.
போங்க. என் மேல முழுசா கோவலாம் போயிடுச்சுல. இப்போ ஒரு துளி கூட இல்ல. உன்னை இழந்துடக்கூடாதுங்க பயம் மட்டும் தான் இருக்கு. நீ எனக்குன்னு பிறந்தவா, எனக்குன்னு வளர்ந்தவா. இந்த ஜெயராஜ் சொத்து நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? ஆ? வா வா போங்க. போங்களவா. ஓய் சி, போங்க. சி போங்களவா. நல்லாதான் இருக்கு வைக்கா, நல்லா இருக்கு. போங்க. நான் மாட்டேன். என்ன மாட்டா? இப்ப இந்த ஜெயராஜ் கிட்ட வர மாட்டேன். ஜெயராஜ் பாவம் பாத்துக்க. ஜெயராஜ் எப்ப வேணாலும் மாறுவான் சொல்லிட்டேன். மாற மாட்டாரு. அவர் அன்பும் காதலும் எனக்கு எப்பவும் கிடைக்கும். ஏன்னா அவர் என்ன உண்மையை நேசிச்சிருக்காரு. நான் அவர் உண்மையை நேசிச்சிருக்கேன். எங்க காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது.